எப்படி ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல. பட் ரியலி இந்தியன் ஹிஸ்டரியில, இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில இட்ஸ் அ பிளாக் டே. 2025 செப்டம்பர் 27 அப்படின்ற அந்த டேவை இனி ஹிஸ்டரி மறக்கவே மறக்காது. அப்படி ஒரு பிளாக் டே இது. உண்மையிலேயே ஆஹ், தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு கருப்பு தினம் தான். ஏன் இது நடந்தது? எதனால இது நடந்தது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரு காரணம்? இந்த வீடியோவோட லாஸ்ட்ல எண்ட்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம், யாரு காரணம்னு. நிச்சயமா சொல்லுவேன். பயப்படவே மாட்டேன். தயக்கமே இல்ல. இந்த வீடியோல நான் இதுக்கெல்லாம் யாரு காரணம்ன்றது வீடியோட எண்ட்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுவும் ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ்ல நிறைய பேர் இத பத்தி பேசியிருப்பாங்க. சோ அவங்க பேசுனதே நான் பேசுறதுக்கு நான் வரல. நம்ம லைம்லைட் மீடியா சார்பா நிறைய விஷயங்களை பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அத பத்தி மட்டும் தான் நான் இங்க பேச போறேன். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இங்க சப்ஸ்கிரைப் அது இது எதுவும் நான் சொல்ல போறது இல்ல. ரீசன் என்னன்னா, அவ்வளவு மனசு வலியோட தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். 40 பேருங்க. இப்ப இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 40 பேர் லாஸ்டா வந்த நியூஸ் இறந்திருக்காங்க. அதுல பாதிக்கு பாதி குழந்தைங்களும், பெண்களும். யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுவும் முக்கியமா 2 வயசு குழந்தை இறந்திருக்கு. ஒரே ஃபேமிலில ஒரு அம்மா, 2 குழந்தை, 2 பெண் குழந்தைகள் நினைக்கிறேன் இறந்திருக்காங்க. இது யாரோட தப்பு? ஆள்ற கட்சியோட தப்பா? இல்ல எதிர்க்கட்சியோட தப்பா? இல்ல இப்ப நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு வந்து இப்ப ராலி எல்லாம் நடத்திட்டு இருக்க டிவிகேவோட தப்பா? யாரோட தப்பு? இங்க நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண போறது இல்ல. யாரையும் குறை சொல்றது நம்மளோட வேலையே இல்ல. பொதுவா காமனான ஒரு வீடியோ இது. காமனான சேனல் இது. சோ இங்க எந்த ஸ்டாண்டும் நம்ம எடுக்க போறது இல்ல. என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்கு, இது மட்டும் தான் நம்ம இங்க பேச போறோம். இது மட்டும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இங்க விஜய் மேல நிறைய பேர் தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் விஜய் சார வந்து கூட நடிக்கிற ஆக்டர்ஸே விஷால் ரொம்ப காட்டமா வந்து இது ஒரு சென்ஸ்லெஸ்ஸான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா தாக்கி பேசியிருக்காரு. எதிர்க்கட்சி இவங்க வந்து இப்பவே இப்படி எல்லாம் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அரசியலே நடத்த தெரியல. கட்சி ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மீட்டிங்கே உங்களால கரெக்டா நடத்த தெரியலன்னு அவங்க இவங்க மேல பழி சொல்லிட்டு இருக்காங்க. இதே டிவிக்கே விஜய் சாரோட கட்சியில என்ன சொல்றாங்க? எங்களுக்கு டவுட்டா இருக்குது. எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி ஏடிஎம்கே சேர்ந்தவங்க அவங்க ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, ஏன் எப்ப பாரு நாங்க கேட்கிற இடத்த தராம ஏதோ ஒரு இடத்த கொடுக்குறீங்க? ஏடிஎம்கேக்கு முன்னாடி இபிஎஸ் ஒரு மீட்டிங் போட்டப்போ அந்த இடத்த தான் கொடுத்திருக்காங்க. அதே இடத்த தான் இப்ப விஜய் கொடுத்திருக்காங்க. விஜய் சார் கொடுத்திருக்காங்க. அப்போ எடப்பாடி அவரு ஐயா என்ன சொல்றாருன்னா, ஏன் இப்படி பண்றீங்க? இது ஒரு பெரிய அராஜகமா இருக்கு. நாங்க கேட்கிற இடத்த கொடுக்க மாட்டேன்றீங்களே. அது மட்டும் இல்ல, முக்கியமா டிஎம்கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க? ஈவன் முக்கியமா போலீஸ் சைட்ல இருந்து, போலீஸ்காரங்க தப்பா இது? இல்லவே இல்ல. போலீஸ்காரங்க மேலயும் இது தப்பு இல்ல. போலீஸ்காரங்களை மட்டும் எப்படி நம்ம ப்ளேம் பண்ண முடியும்? அங்க பாத்தீங்களா கூட்டம் எப்படி இருக்குது? இந்த கூட்டத்தை எத்தனை பேரால வச்சு பேலன்ஸ் பண்ண முடியும்? 500 பேர் போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 500 பேர் அந்த கூட்டத்துக்கு பத்துமானா பத்தாது. பட் போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க? இல்ல இவங்க கேட்கும்போது இவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா 10,000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. டிஜிபி என்ன சொல்றாரு? கிட்டத்தட்ட 27,000 28,000 பேர் கிட்ட வந்திருக்காங்க அப்படின்றாரு. அப்போ அத்தனை பேருக்கு 500 போலீஸ் பத்துமானா கண்டிப்பா பத்தாது. பட் அது அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத கூட்டம். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க இவங்கள சொல்றது, இவங்க அவங்கள சொல்றது, அவங்க இவங்க மேல பழிய சொல்றது, யார் என்ன சொன்னாலும் போன உயிர் போனதுதானே. அந்த உயிர் திரும்பி வராதே. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 10 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இறந்தவங்களுக்கு, அந்த ஃபேமிலிக்கு. அதே மாதிரி விஜய் சாரோட கட்சியில இருந்து கிட்டத்தட்ட 20 லேக்ஸ் 20 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தலா 20 லட்ச ரூபாய் இறந்த ஃபேமிலிக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் அடிப்பட்டவங்களுக்கு 1 லட்சம் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இறந்த ஃபேமிலிக்கு வந்து 2 லட்சமும் அடிப்பட்டவங்களுக்கு 50,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே. இது அவங்கவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கவங்க இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யறாங்க. ஃபைன். ஆனா இங்க ஏன் இப்படி நடக்குது? எதனால இப்படி நடக்குது? ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்கன்னா, எடப்பாடி சார் சொல்லியிருக்காரு. எடப்பாடி ஐயா சொல்லியிருக்கிறாரு. எங்க எப்ப மீட்டிங் நடந்தாலும் 7, 8 தடவை ஆம்புலன்ஸ் வரும், போகும். இது எப்பவுமே தொடர்ந்து நான் மீட்டிங் நடத்துற ஒவ்வொரு இடத்துலயுமே இது நடந்துட்டு இருக்குன்னு. நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும்.
டிவிகே மாநாடு ரேலி நடந்துட்டு இருக்கும்போது நேத்து கூட ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குது, நிக்குது அங்க. அப்பவும் விஜய் சார் கேக்குறாரு, என்னங்க போறீங்களா நிக்க போறீங்களான்னு. போறேன்னு சொன்ன உடனே, பா நண்பா வழி விடு, அந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விடுன்னு சொல்றாரு. அந்த ஆம்புலன்ஸ் போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுது. நல்லா நீங்க ஒரு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், மத்த மாநாட்டுல ஸ்டாண்டர்டா ஸ்டெபிலைஸா இருந்தது கூட்டம். ஆனா இந்த மாநாட்டுல நீங்க வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், நிறைய கிளிப்பிங்ஸ் வீடியோஸ் பாருங்க தெரியும், ஒரு ஸ்டேபிளா இல்ல அந்த பப்ளிக். ஆடிட்டே இருக்கு, ஒரு அலமோதுதுன்னு இல்லையா, அந்த மாதிரி அலமோதிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நிக்கல, ஜனம் வந்து அப்படியே தள்ளு முள்ள அலமோதிட்டே இருக்கு. இதுதான் முக்கியமான ரீசன் இந்த மாதிரியான இத்தனை பேர் இறந்ததுக்கு. இது மட்டும் காரணம் இல்ல, இதுவும் ஒரு காரணம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளா இல்ல. மத்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஸ்டேபிளா இருந்தது. இப்போ இதுக்கு முன்னாடி நடத்தினாரு, லாஸ்ட் சாட்டர்டே நடத்தினது, அதுக்கு முன்னாடி நடத்தினது, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரேலியில எல்லாம் வந்து ஒரு ஸ்டேபிளான பப்ளிக் இருந்தாங்க. ஆனா இங்க வந்து பப்ளிக் யாருமே ஸ்டேபிளாவே இல்ல. தள்ளுமுள் ஏற்படுத்திட்டே இருக்கு. ஒரு அலை, நீங்க லாங் ஷாட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அலையாவே இருக்குது அந்த பப்ளிக். சோ இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை பவர் கட் ஆயிருக்கு. ஜெனரேட்டர் ரூம்ல பூந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் பூந்தாங்க, எதுக்காக பூந்தாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க இதுல எல்லாம் யார குறை சொல்வீங்க? யாரையுமே குறை சொல்ல முடியாது. அவங்க எதிர்க்கட்சி கண்டிப்பா வந்து ஆளுங்கட்சி குறை சொல்லதான் செய்வாங்க. ஆனா உண்மை என்னன்றது கோர்ட் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியும் இப்ப வரப்போற கட்சியும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு மோடிஜியில ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்மளோட சிஎம் வரைக்கும் எல்லா மினிஸ்டர்ஸும், எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி, எடப்பாடி ஐயா போயிருக்காரு, ஓபிஎஸ் போயிருக்காரு, ஈவன் நம்மளோட டெப்டி சிஎம் உதயநிதி சார் போயிருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே போயிருக்காங்க ஸ்பாட்டுக்கு. நம்ம சிஎம் போயிருக்காங்க, எல்லாருமே போயிருக்காங்க. பட் இங்க யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஏன் அஜித்தோட இப்போ ரீசெண்டா லாக்அப் டெத் ஆச்சுல, அஜித், அதுக்கு இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கிடைச்ச இத்தனை பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட இருந்துன்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான அட்டென்ஷன் கிடைச்சுதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இங்கதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப சிஸ்டம் வந்து எப்படி செயல்படுது, சிந்திக்கணும். நம்ம இந்த வீடியோ பாக்குற ஒருத்தரும் கொஞ்சம் சிந்திங்க. நம்ம இன்னமும் முட்டாளா இருக்கக்கூடாது. நான் இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன். நடக்கிற இன்சிடென்ட்டை உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். நம்ம யோசிக்க வேண்டிய நேரம் இது. யோசிங்க. இங்க சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. தேவைப்படும் போது சிஸ்டம் ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யுது, தேவைப்படாதப்போ இல்ல அலட்சியமா இருக்கும்போது அந்த சிஸ்டம் வேலை செய்யறதே இல்லை. அப்படிதான் இங்க நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா சில பேர் மயக்கடிச்சு விழுறாங்க. அவரே பேச்சை கண்டினியூ பண்ண முடியல, பேச்சை ஸ்டாப் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்து போடுறாரு. அதுக்குள்ள பார்த்தா ஒரு பையன் காணோம்னு சொல்லி, ஒரு குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அவர் பேர் ஆதவ அர்ஜுன் வந்து சொல்றாரு. உடனே அவரே மைக்ல அனௌன்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி ஆளை காணோம், கொஞ்சம் இந்த மாதிரி பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க இவ்வளவு பிரச்சனைக்குள் நடுவுல அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, இங்க ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஃபிஷி, ஏதோ சம்திங் ராங் நடக்குதுன்னா அவ்வளவு ஸ்பீடா அந்த பேச்சை வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுட்டு அவர் கிளம்ப ஆரம்பிச்சார். ஆனா அவரு கிளம்ப ஆரம்பிச்சப்பதான் இங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளமே கிரியேட் ஆச்சு. ஏன் அப்படின்னா, ரொம்ப நேரம் பேசுவாரு, அப்படியே நின்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் போராடும் போது ஐயோ அவரை பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்பதான் அங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பஸ்ஸை சுத்தி, அந்த கேரவனை சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. அந்த நெரிசல் ஒரு பக்கம். அதுக்கு இல்லாம ஒரு சில வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது, செருப்பு எடுத்து அடிச்சிருக்காங்க. செருப்பு எடுத்து விஜய் மேல கிட்டத்தட்ட 2-3 தடவை செருப்பு வந்து அவர் மேல விழுறதுக்கு வந்திருக்கு. அது யார் பண்ணான்னு தெரியல. இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதுக்கு இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அசிங்க அசிங்கமா பேசிட்டு, அசிங்க அசிங்கமா திட்டிக்கிட்டு அங்க ஒரு பிரச்சனை. அது ஒரு வீடியோ என்னால பார்க்க முடிஞ்சது. சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள நடந்திருக்கு. இதுக்கு நடுவுல நிறைய பேர் கேக்குறது, விஜய் ஏன் போயிட்டாரு, விஜய் இருந்திருக்கணும், மக்களோட மக்களா அங்க நின்னு இருக்கணும், இதுதான் அவருக்கு வந்து அவரோட இதை காட்டுற டைம், அங்க நின்னு இருக்கணும், மத்தவங்க எல்லாம் போறாங்களேன்னு. பாஸ் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, இப்படி பேசுறவங்க யாருக்குமே ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஆனா இது என்னோட ஒப்பீனியன் தான். அவர் போனதான் நல்லது. இது என்னோட ஒப்பீனியன். ரீசன் என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்ப இவ்வளவு இங்க பிரச்சனை நடந்ததுக்கே காரணம் என்ன, அவரு இங்க வந்ததாலதான். இப்போ இங்க இவர் இருந்திருந்தாருன்னா 2 விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு, பாதிக்கப்பட்டவங்க எமோஷனலா ஏதாவது பேசியிருக்க முடியும். அந்த எமோஷனலா பேசும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம் அது. இன்னொரு பக்கம், இப்ப இவர் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறாரு, ஹாஸ்பிட்டல்ல போய் இவங்க எல்லாம் பாக்குறாருன்னா, இங்க வந்து அதே கூட்டம் அங்கேயும் வந்து வரும்.
அப்ப அங்கேயும் தேவையில்லாம அவங்க போலீஸ்காரங்களோ இல்ல டாக்டர்ஸோ அங்க வேலை செய்ய முடியாது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஜனம் வந்துரும். இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரை பாக்குறதுக்கு இதே மாதிரி ஜனங்கள் உள்ள வரும். அப்ப அங்கேயும் வந்து பேஷண்ட்ஸ பாப்பாங்களா இல்ல இவங்கள பாப்பாங்களா? சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவர் வந்து போனதுதான் ரொம்ப பெட்டர். என்னோட ஒப்பீனியன் இது. விஜய் சார் அங்க இருக்கும்போது விஜய் சாருக்கு வேண்டாதவங்க வேற யாராவது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்டவங்க சார்பா பேசுறேன்னு சொல்லி அவர் ஏதாவது அபியூஸ் பண்றதுக்கோ அவரை ஹராஸ் பண்றதுக்கோ சான்சஸ் இருக்கு இல்ல நடக்கும். இதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். சோ அதனால விஜய் சார் போனது 100% கரெக்ட். அதுல எந்த தப்புமே கிடையாது. இப்ப இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. விஜய் சாருக்கும் எடப்பாடி ஐயாவுக்கும் வந்து இந்த பிளேஸ கொடுத்திருக்காங்க, ஒதுக்கி கொடுத்தாங்க. ஆனா டெப்டி சிஎம் வரும்போதோ இல்ல ஸ்டாலின் சார் வந்தப்போ சிஎம் வந்தப்போ அவங்க வேற இடத்த எல்லாம் சூஸ் பண்ணாங்க. ஏன் அந்த இடத்த இவங்க கொடுத்திருக்க கூடாது அப்படின்றதும் சில பேர் கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சார்பா அவங்கவுங்களோட ஆதகத்தையும் அவங்கவுங்களோட வலியையும் அவங்கவுங்களோட எப்படி சொல்றது காழ்ப்புணர்ச்சியை கூட தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம். பட் இவ்வளவுக்கும் காரணம் யார்? நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இவ்வளவுக்கும் காரணம் யார்? என்ன காரணம்? யோசிச்சு பாத்தீங்களா? பப்ளிக்கான நம்ம தாங்க. நம்ம தான். யோசிச்சு பாருங்களேன். நான் இங்க யாரையுமே இப்போ போனவங்க பார்த்தவங்க இவங்களெல்லாம் சொல்லல. இந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல நடந்துடக்கூடாது. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ ஆக்டர்ஸ் வருவாங்க. அரசியலுக்கு வரேன், நான் வரேன், நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனையோ பேர் வருவாங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னா அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட நம்மள மாதிரி பப்ளிக் கிட்ட ஒரு கட்டுப்பாடு வேணும். நிச்சயமா வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க. 2 வயசு குழந்தை இறந்திருக்கு. 2 வயசு குழந்தைக்கு என்ன வேலைங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? இவ்வளவு நடந்துடுச்சு, இப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் வலி இருக்கு. தப்பு இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நம்மள மாதிரியான பப்ளிக் தான். விஜய் சார் யாருங்க? ஒரு ஆக்டர். நம்மள மாதிரியான ஒரு மனுஷன். எல்லாருக்கும் பார்க்கணும்னு இருக்கும். தப்பு இல்ல. அவரை பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா எந்த சிச்சுவேஷன்ல எந்த இடத்துல இருந்தது இருக்கு இல்ல. இத்தனை நாளா நம்ம இத்தனை ஒவ்வொரு சாட்டர்டேவும் அது இல்லாம மதுரையில் நடந்த மீட்டிங், ஈரோடுல நடந்த விழுப்புரத்துல நடந்த மீட்டிங் இதுல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் எந்த அளவுக்கு கூட்டம் வருது, எந்த அளவுக்கு கூட்டம் சேருதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வளவு பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்கலாமா? நம்ம குழந்தை நம்ம உயிரை விட நம்ம குழந்தைங்களோட உயிரை விட நம்ம ஃபேமிலியை விட அவ்வளவு முக்கியம் இல்லையா விஜய் சார்? உண்மைதானே? உங்க ஃபேமிலியை விடவா விஜய் சார் முக்கியம்? உங்க உயிரோட விஜய் சார் முக்கியம்? இல்ல உங்க குழந்தைங்க உயிரோட உங்க விஜய் சார் முக்கியம்? யோசிச்சு பாருங்க. 2 வயசு குழந்தைக்கு அங்க என்ன வேலை? 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கிறோம். எவ்வளவு ஒரு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு கேர்லெஸ்னஸா இருந்திருக்கும். நம்மளுக்கு தெரியலன்னா பரவாயில்ல. ஒவ்வொன்றுமே நம்ம ஒவ்வொரு வாட்டியும் டிவில பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு கூட்டம் சேருது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆல்ரெடி மதுரை மாநாட்டுல சில பேர் இறந்தாங்க. இதெல்லாம் தேவையா? கட்சிக்காரங்க போறாங்க, ரசிகருங்க போறாங்கன்னா ஓகே. அவங்க அபவுட் 25, 20, 30, 40 இருக்காங்க. அவங்க போறாங்க. குழந்தைங்களுக்கு என்னங்க வேலைங்க? 10 வயசு, 15 வயசு, 2 வயசு குழந்தை. எப்படி பேரண்ட்ஸ் ஆன நம்ம அவங்கள அலோவ் பண்றோம்? இல்ல நம்ம எப்படி அவங்கள கூட்டு போலாம்? இந்த 2 வயசு குழந்தை தனியா போயிருக்குமா? அப்பாவோ, அம்மாவோ இல்ல அந்த சொந்த அந்த குழந்தைய சேர்ந்த யாரோ ஒரு சொந்தம் தானே அங்க கூட்டு போயிருக்கு. உங்களுக்கு யோசிக்க வேணாம். இன்னைக்கு அந்த குழந்தை திரும்பி வருமா? சோ நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணும் இல்ல? நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும் இல்ல? குடும்பம் ரொம்ப ஃபர்ஸ்ட்டுங்க. குடும்பம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரையுமே குறை சொல்றோம். எல்லா இடத்துலயுமே போலீஸ் புரொடெக்ஷன் குடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் கவர்ன்மெண்ட் காரணம் ஆக முடியாது. எல்லாத்துக்கும் எதிர்க்கட்சியோ இல்ல இந்த கட்சி ஆரம்பிச்சவங்களோ காரணம் ஆக முடியாது. கூட நம்மளோட கோஆபரேஷனும் முக்கியம். இத யாராவது பேசுவாங்களான்னு பாக்குறேன். யாருமே பேசல. நானும் நேத்துல இருந்து நிறைய வீடியோஸ் பாக்குறேன், நிறைய நியூஸ் பாக்குறேன். யாராவது ஒருத்தராவது இத பேசுவாங்கன்னு பாக்குறேன். யாருமே பேச மாட்டேன்றாங்க. எல்லாரும் அவங்க இவங்கள குறை சொல்றாங்க, இவங்க அவங்கள குறை சொல்றாங்க, அவங்க இவங்கள குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் சொல்றாங்களே தவிர, ஆனா கோர் இந்த இஷ்யூக்கான கோர் என்ன? நம்ம கிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. விஜய் சார் நம்ம வீட்டை தட்டி நீங்க வாங்கன்னு நம்மள கூப்பிடல. அவரு அங்க வராரு. அவரை பார்க்க விரும்புறவங்க போறாங்க. போலாம் தப்பில்ல. ஆனா குழந்தைங்களையும் கூட்டு போணும். எனக்கு புரியவே இல்ல. அந்த மாதிரி இடத்துக்கு போனா என்ன ஆகுன்றது நம்ம தான் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு கூட்டம் சேருது, எவ்வளவு கூட்டம் வருது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். டிவில பார்க்காம இருந்தா பரவாயில்ல. முன்ன மாதிரி ஏதோ நியூஸ் பேப்பர்ல வரும், நியூஸ் பேப்பர்ல பார்ப்பாங்க. அது நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க பழக்கம் இருக்கும். அவங்க பார்ப்பாங்க.
நியூஸ் பேப்பர் படிக்க பழக்கம் இல்லாதவங்களுக்கு அது கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா கூட ஓகேன்னுலாம். இப்போ மொபைல தட்டினா அத்தனை விஷயமும் வருது. டிவில உட்கார்ந்தா அத்தனை விஷயமும் தெரியுது. சோ விஜய் சார் எங்கெங்கெல்லாம் மீட்டிங் போடுறாரோ, எங்கெங்கெல்லாம் இந்த ராலி நடக்குதோ, அங்கெல்லாம் இவ்ளோ கூட்டம் வரும், இவ்ளோ கூட்டம் இருக்குதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்ப எந்த தைரியத்துல நம்ம அந்த 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போறோம்? எந்த தைரியத்துல 10, 15 வயசு குழந்தைங்கள நம்ம அலோவ் பண்றோம், அனுப்புறோம் இல்ல கூட்டிட்டு போறோம்? ஏதாவது நடந்துட்டா மட்டும் ஐயோ! அம்மான்னு கத்திட்டு இருக்கிறோம். அவங்க காரணம், இவங்க காரணம்ன்றோம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ப. இப்போ ஏர் ஷோ நடந்தது. அந்த இடத்துல அந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா, அது எதிர்பார்க்காத விஷயம். எதிர்பார்க்காத ஏன்னா, இப்ப நான் கூட என் குழந்தைங்கள ஏர் ஷோ நடக்குதா, கூட்டு போணும்னு ஆசைப்படுவேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இவ்ளோ கிரவுட் வரும். இந்த மாரி ஒரு கிரவுட் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். சோ தெரியாம போய் மாட்டிக்கிறது வேற. ஆனா தெரிஞ்சே போய் மாட்டிக்கிறது வேற இல்லையா? இது தெரிஞ்சே தானே போய் மாட்டிக்கிறோம். இப்ப இங்க போனவங்க யாருக்கும் தெரியாதா? அவங்கன்னா வேற ஏதாவது கிரகத்திலயா இருக்காங்க? இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு. சோ மதுரையோட மாநாட பார்த்திருப்பாங்க. வீடியோலயோ, டிவிலயோ, இதுல விழுப்புரத்துல நடந்த மாநாட பார்த்திருப்பாங்க. இந்த மாரி இப்போ லாஸ்ட் சாட்டர்டே நடந்த ரேலிய பார்த்திருப்பாங்க. சோ அங்கெல்லாம் எவ்வளவு கூட்டம் சேருது, எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு தெரியுது இல்ல. அப்ப நம்ம ஏங்க போணும்? கட்சிக்காரங்க போறாங்கன்னா அவங்க போட்டும். பொதுமக்கள் விஜய பார்க்கணும்னு போறவங்க தான் அங்க நெறைய பேரு. விஜய் சார ஒரு வாட்டியாவது நேர்ல பாத்திர மாட்டோமான்னு நினைச்சு போறவங்க தான் அங்க நெறைய பேர் இப்ப மாட்டி அவஸ்தைப்பட்டு இறந்திருக்காங்க. சோ இது விஜய் சார் மட்டும் இல்ல. நாளைக்கு வேற ஒரு ஆக்டர் வருவாரு. அவருக்கும் இப்படி கூட்டம் சேரும். அந்த மாரி நேரத்துல தயவு செய்து குழந்தைங்கள கூட்டு போவாதீங்க. பெண்கள், உடம்பு முடியாத பெண்கள், இல்ல உங்களால நெரிசல சமாளிக்க முடியாத பெண்கள், உடம்பு சரியில்லாத பெண்கள் போவாதீங்க. இப்ப அத்தன பேர் இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்வா? ஒரு அம்மாவ இழந்திருக்கலாம், இல்ல அப்பாவ இழந்திருக்கலாம், இல்ல குழந்தைகள இழந்திருக்கலாம். சோ நம்மளுக்கும் கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேணும். இந்த மாரி இடத்துல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலிஸ் போறத அவாய்ட் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு ஃபேமிலிலயும் இந்த ஒரு சென்ஸோட, இந்த ஒரு சோசியல் அவேர்னஸோட, இந்த ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட இருந்திருந்தா, இன்னைக்கு இத்தன பேர் இறந்திருப்பாங்களா? நான் மறுபடியும் அதுதான் சொல்லுவேன். தெரியாம போய் மாட்டிக்கிறது வேற. ஏர் ஷோ மாதிரி. ஆனா இது தெரிஞ்சே இவ்ளோ ஜனம் வரும், இவ்ளோ பப்ளிக் இருக்கும், இவ்ளோ கூட்டம் நெரிசல் இருக்கும்னு தெரிஞ்சே போறது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? இன்னைக்கு 40 உயிர் போயிருக்கு. இன்னும் 100 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எமர்ஜென்சில 15 பேர் இருக்காங்களாம். சோ இங்க எந்த கட்சியுமே காரணம் இல்ல. நம்மளோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதது தான் காரணம். என்னோட ஒப்பீனியன் இது. இதனால யாராவது திட்டினாலும் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உண்மை இதுதான். விஜய் சார பார்க்கணும்னா இந்த மாரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஏதாவது ஒரு சான்ஸ் எங்கேயாவது கிடைக்கும். இல்ல பார்க்கலன்னா என்ன இப்போ? பார்க்கலன்னா என்ன? நம்ம உயிர விட யாருமே பெருசு இல்ல, எதுவுமே பெருசு இல்லங்க. நம்ம ஃபேமிலிய விட, நம்ம குழந்தைங்கள விட இங்க எதுவுமே பெருசு இல்ல. நான் தீவிரமான தலைவர் ஃபேன் தான். தீவிரமான ஃபேன். இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா எனக்கு ஒரு 2 வயசு குழந்தை இருக்குதுன்னா, தலைவர் இங்க வராருன்னா, 2 வயசு குழந்தைய தூக்கின்னு முட்டாள்தனமா போமாட்டேன் நான். நான் போமாட்டேன். எனக்கு ஏன்னா என் குழந்தை முக்கியம். தலைவர் எனக்கு பிடிக்கும். ஆனா என் தலைவர விட எனக்கு என் குழந்தை முக்கியம். என் ஃபேமிலி முக்கியம். அவரே அதுதான் சொல்றாரு. விஜய் சாரும் அதுதான் சொன்னாரு. அதுதான் சொல்றாரு. கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள அவாய்ட் பண்ணுங்க. சொல்றாரு. கேட்டா தானே? கேட்கலையே. அவர் சொல்லலன்னா பரவால்ல. டிவிகேல இருந்து இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்துட்டு தான் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க. பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்களோ, இல்ல ரொம்ப வீக்கா இருக்கவங்களோ வராதீங்க. குழந்தைங்கள கூட்டிட்டு வராதீங்கன்னு தெளிவா சொல்றாங்க. அதையும் மீறி, அதையும் தாண்டி நம்ம போறோம்னா அப்புறமா இன்னைக்கு இத எத்தன அரசியல்வாதிங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க சுயநலத்துக்காக. இந்த இன்சிடென்ட்ட இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவங்களோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு மறுபடியும் விஜய் சார தொடர்ந்து இன்னும் எத்தனையோ பேர் அரசியலுக்கு வரலாம். அப்ப இதே மாரி கூட்டம் வரலாம். இது ஒண்ணும் எண்டு கிடையாது. சோ நம்மளுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. எங்கெங்கெல்லாம் குழந்தைங்கள கூட்டிட்டு போணும், எங்கெங்கெல்லாம் நம்ப போலாம், இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. முடிஞ்ச வரைக்கும் இனிமேவாவது, இன்னும் ஃபியூச்சர்ல அட்லீஸ்ட் இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணுங்க. அல்லு அர்ஜுன் படம் பார்க்க போயிட்டு ஒரு தாய் இறந்தாங்க. சோ தெரிஞ்சே போயிட்டு இந்த மாரி பிரச்சனையில போய் மாட்டிக்க வேண்டாம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபேமிலி தாங்க. ஃபேமிலிய மிஞ்சி யாருமே பெருசு இல்லங்க.
நம்ம குழந்தைங்க தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். நம்ம ஒய்ஃப், நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம ஃபேமிலி தான் நம்மளுக்கு எல்லாமே. அதை தாண்டி தான் மத்தவங்க யாரா இருந்தாலும், எப்பேர்ப்பட்டவங்களா இருந்தாலும். அது விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. ஃபேமிலிக்கு அப்புறமா தான். அவங்களே அதுதான் சொல்றாங்க. அவங்களே அததான் விரும்புறாங்க. சும்மா நம்ம அந்த கட்சி, இந்த கட்சி, அவங்கள இவங்கள குறை சொல்றது எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லா இடத்துலயுமே கவர்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பாதுகாக்க முடியாது. போலீஸ் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பாதுகாக்க முடியாது. சோ நம்மளும் கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நடந்துக்கிட்டா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ, இந்த மாதிரியான இஷ்யூஸ், இந்த மாதிரியான ட்ராஜடிஸ அவாய்ட் பண்ணலாம். சோ இதுதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நானும் நேத்துல இருந்து பார்க்கிறேன். அவங்க இவங்கள, இவங்க அவங்களன்னு ஒருத்தர மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டே தான் இருக்காங்க. கவர்மெண்ட்ட குறை சொல்றாங்க, எதிர்க்கட்சிய குறை சொல்றாங்க, போலீஸ குறை சொல்றாங்களே தவிர, ஆனா நம்ப ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ காமன் பீப்பிளா, பப்ளிக்கா நம்மளோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ பத்தி இங்க யாருமே பேசவே இல்ல. இனிமேவாவது நம்ம கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நடந்துப்போம். எங்க போணும், எங்க போக்கூடாது, எங்க குழந்தைங்கள கூட்டு போணும், எந்த இடத்துல குழந்தைங்களையும், வயசானவங்களையும், பெண்களையும் அவாய்ட் பண்ணணுன்றத தெரிஞ்சு நடந்துப்போம். இறந்த இந்த 40 ஃபேமிலிக்கும், அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கும் லைம்லைட் மீடியா சார்பா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்ல ஏதாவது வார்த்தைகள் சரியா வரல, தப்பா இருந்ததுன்னா மன்னிச்சுக்கங்க.